ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக 15ஆம் தேதி நம்ம சேனல் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தது. ஏபிபிசிஎஸ்சி வந்து ஒரு 48 நமக்கு வந்து கேமில் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 48 நமக்கு வந்து சேனல் வந்து பாஸ் ஆனது. இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து டிசம்பரில் ஒரு 089, இந்த பிசி 89க்கு நமக்கு வந்து அடுத்த மாதம் கேமில் ஒரு பிசியில் வந்து ஒரு நம்பருக்கு ஆப்போசிட் பண்ணி ஒரு 39ன்னு கேமில் கொண்டு வந்தான். இதில் நமக்கு அடுத்த மாதம் கேமில் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு பிசி 98க்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஏபியில் 48 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்தான். ஒரு 2 கேமில் வந்து தொடர்ந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணியிருந்தான். மூணாவதாக நமக்கு வந்து ஒரு பிசியில் 98க்கு வந்து 2 நம்பருக்கும் ஆப்போசிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மூணாவது டைமும் ஒரு நம்பருக்கு பி போர்டு 9க்கு ஆப்போசிட் பண்ணி ஒரு 48ன்னு சொல்லி பிசியில் வந்து கொண்டாந்தான். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு 089 நமக்கு வந்து டைரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி கேமில் வந்து சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு அதே நம்பரை ரிப்பீட் அப்படியே ஒரு 089 நமக்கு வந்து கேமில் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, நம்ம பழைய வீடியோவிலே நமக்கு வந்து சொல்லியிருக்கிறோம். ஒரு 048 இல்லைன்னா ஒரு 804 எந்த மாதம் அடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு 3 மாதம் கேம் பார்த்திங்கன்னா ஒரு 408, ஒரு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு 048 அடித்து ஒரு 890 ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரிலையும் ஒரு கேம் இருக்கும், ஒரு 480 அடிச்சிருப்பான். அந்த 480 அடித்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு 890 இருக்கும். ஒரு 480லேருந்து ஒரு 4 நாள் கேப் விட்டு ஒரு 890. அதே மாதிரி ஒரு சில கேம்லாம் இருக்கும். அந்த பேட்டர்ன் படி நமக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் ஒரு 804 நமக்கு அந்த ரிசல்ட் அன்றைக்கி நம்ம வந்து சேனலில் வந்து சொல்லியிருப்போம். கண்டிப்பாக வந்து ஒரு இந்த நம்பருக்கு வந்து ஒரு 089 இல்லைன்னா ஒரு 809 நம்ம சேனல்லே வந்து கெஸ்ஸிங்கே கொடுத்துருப்பேன். என்ன டேட்னு தான் தெரியல. ஆனால் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு 089 நமக்கு வந்து கேமில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். ஓகேங்களா, ஒரு நம்பர் வந்து நமக்கு இப்படி தான் பேட்டர்ன் வந்து இதே மாதிரி ஒரு சில நம்பர் வந்தான்னா கண்டிப்பாக அந்த நம்பரை வந்து கேமில் வந்து எடுத்துகிட்டு வருவான். 408, 084, 048 இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 809 தொடர்ந்து நிறைய கேம் இருக்குது. ஒரு 2 வருஷ கேமில் இந்த சார்ட்டில் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நாளைக்கு 20ஆம் தேதி நம்ம வந்து ஒரு ஏபிபிசி பேட்டர்ன் தான் சொல்கிறேன், எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா, இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிப்ரவரி மாதம் பாருங்கள், நமக்கு பிப்ரவரி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா பீபோர்டு 6ன்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிசி 66. இந்த 66 அடித்து கரெக்டாக ஒரு 2, 4, 6 நாள் கேப் விட்டு மறுபடியும் ஒரு பீபோர்டு 6ன்னு வரும்போது ஒரு பிசி 68. ஓகேங்களா, இந்த பீபோர்டு 6 வந்து ஒரு 68ன்னு அடிக்கும்போது அதுக்கடுத்து ஒரு 6 நாள் கேப் விட்டு ஒரு 2, 4, 6 நாள் கேப் விட்டு ரிப்பீட் வந்து ஒரு பீபோர்டு 68ன்னு வச்சு தொடர்ந்து 2 டைம் வந்து ஒரு பிசி 68, ஒரு கேம் வந்து ஒரு பிசி 66 இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு கேமில் பார்த்திங்கன்னா ஒரு ஏபி 86 இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஏபி 86 ஒரு 6 நாள் கேப் விட்டு ஒரு பிசியில் 68, 2 டைம் வந்து ஒரு பிசி 68, ஒரு பிசி 66 இருக்குது. இதே பேட்டர்னில் நமக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 5ஆம் தேதி நமக்கு வந்து ஒரு பீபோர்டு 6ன்னு வரும்போது ஒரு பிசி 64 இருக்குது. இதுலேருந்து ஒரு 6 நாள் கேப் விட்டு 2, 4, 6 நாள் கேப் விட்டு ரிப்பீட் வந்து ஒரு பீபோர்டு 6ன்னு வந்திருக்குது. இந்த பீபோர்டு 6ன்னு வரும்போதும் நமக்கு ஒரு பிசி 64 வந்திருக்குது. இதுலேருந்து ஒரு 7 நாள் கேப் ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு பிசியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் ஒரு 86 இல்லைன்னா ஒரு 68, ஒரு 64, 46. என்னோடய கணக்கு வந்து ஒரு 56 இல்லைன்னா ஒரு 46 கேமில் எடுத்துகிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஏபி 86 தூக்கி நமக்கு வந்து பிசியில் 68ன்னு ஒரு 2 கேம் கொண்டுட்டான். நமக்கு வந்து ஒரு பிசியில் இந்த மாதம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு பிசி 64ன்னு 2 கேம் ஆல்ரெடி வந்துருச்சு. இந்த 64 வரும்போது ஒரு ஏபியில் 56 இருக்குது, ஒரு ஏபியில் 86 இருக்குது. இந்த 56, ஒரு 86 இல்லைன்னா ஒரு 46 இந்த 2 நம்பர்ஸ்லேருந்தும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் வந்து நாளைக்கு கேமில் எடுத்துகிட்டு வருவான். என்னோடய கெஸ்ஸிங் வந்து ஒரு 46 இல்லைன்னா ஒரு 64 ஒரு ஏபியில் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு 56, 65, 86, ஒரு 68 கூட கேமில் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் நம்பர்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லி நீங்கள் நம்ம சொல்கிற பேட்டர்ன் பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு 564, ஒரு 864 நாளைக்கு நம்பர் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிப்ரவரி மாதம் ஒரு பீபோர்டு 6ன்னு ஓப்பன் பண்ணும்போது வர ஒரு 866, இதிலேருந்து பீபோர்டு 6 வந்து ஒரு 6 நாள் கேப் விட்டு ஒரு பீபோர்டு 6, ரிப்பீட் ஒரு 6 நாள் கேப் விட்டு ஒரு பீபோர்டு 6. நமக்கு வந்து இந்த மாதம் ஒரு 5ஆம் தேதி ஒரு பீபோர்டு 6ன்னு ஓப்பன் பண்ணால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் கேப் விட்டு ஒரு பீபோர்டு 6 வந்துருச்சு. இந்த பீபோர்டு 6 ஒரு 864க்கு அப்புறம் ஒரு பீபோர்டு 6 வந்து நமக்கு வந்து கேமில் எடுத்துகிட்டு வரல. ஒருவேளை ஒரு 7 நாள் ஆயிடுச்சு இன்னையோட, நாளைக்கு கண்டிப்பாக ரிப்பீட் வந்து ஒரு பீபோர்டு 6ன்னு ஓப்பன் பண்ணான்னா ஏதாவது ஒரு நம்பர் இதுக்குள்ளே தான் கேம்லேருந்து எடுத்துகிட்டு வருவான். என்னோடய கணக்கு ஒரு 46, 64. உங்கள் கணக்கில் நம்பர்ஸ் வரதை எடுத்து வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
ஒரு ஏபிஏசிபிசியில் வந்து ஒரு 56 இல்லைன்னா ஒரு 65 ஒரு 46 64 ஒரு 86 68 கூட கேமில் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிப்ரவரி மாதம் ஒரு ஏபி 86 இருக்குது. இந்த ஏபி 86க்கு நமக்கு வந்து கிராஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஏபி 56 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிசியில் 68க்கு நமக்கு வந்து இந்த கிராஸில் நமக்கு மார்ச் மாதத்தில் ஒரு ஏபி 68 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏபி 76 இருக்குது. இந்த ஏபி 76க்கு ஒரு 67 இல்லைன்னா ஒரு 87 ஏதாவது ஒரு நம்பர் வந்து கேமில் இருந்து எடுத்துகிட்டு வருவோம். நீங்கள் உங்கள் கணக்கில் சார்ட்டை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. என்னோடய கெஸ்ஸிங் ஒரு ஆல்போர்டு 4 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு 46 64 கேமில் எடுத்துகிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3வது டைம் ஒரு பிசி 64 கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இது இல்லாமல் ஒரு 3 டிஜிட் வந்து நமக்கு வந்து நாளைக்கு கேமில் வந்ததுன்னா ஒரு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஜனவரி மாதம் நமக்கு ஒரு 769, இந்த 769லேருந்து கிராஸில் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 768 இருக்குது. அடுத்த மாதத்தில் இந்த 768 எடுத்து நாளைக்கு ஒரு 3வது டைம் ஒரு ஏபி 76 நமக்கு வந்து கேமில் எடுத்துகிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு ஏபி 76 வந்ததுன்னா ஒரு 767 வரலாம், இல்லைன்னா ஒரு 768 கேமில் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு ஏபி 76 நமக்கு வந்து கேரண்டியாக நாளைக்கு கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பாருங்கள் ஒரு ஏபி 86க்கு நமக்கு மார்ச் மாதத்தில் அப்படியே கிராஸாக ஒரு ஏபி 56. அடுத்ததாக நமக்கு பிப்ரவரி மாதம் பிசியில் 68, நமக்கு ஒரு ஏபியில் 86. இதுக்கு அடுத்து நமக்கு பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஏபியில் 76 இருக்குது. இந்த 76லேருந்து நமக்கு ஒரு ஏபியில் 76 இல்லைன்னா ஒரு 67 கண்டிப்பாக ஒரு 867 கூட பாக்ஸில் கூட கேமில் கொண்டு எடுத்துகிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டர்ன் படி ஒரு 769, ஒரு 768, ஒரு 767 இல்லைனா நம்பர்ஸ் பாருங்கள், உங்கள் கணக்கில் வரதை எடுத்து தாராளமாக ப்ளே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.